தமிழகோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க எம்பிஆர் சங்கர். இந்த நிகழ்ச்சி சினிமாயனா பாட்டு சொல்லும் செய்தி. ஸோ பாட்டு சொல்லும் செய்தியில் முன்னாடியே பேசின ஒரு படம் தான். ஆனால் அதில் ஒரு பாட்டு, அந்த பாட்டில் உள்ள ஒரு பிஜிஎம் இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், எந்த ரீல்ஸ் போட்டாலும் சரி, ஷார்ட்ஸ் போட்டாலும் சரி, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலேயும் 2K கிட்ஸும் அந்த மியூசிக்கை போட்டு என்ஜாய் பண்ணிருக்காங்க. இன்னும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அந்த பாட்டு வந்து இப்போவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ உள்ள ஒரு படத்தில் கூட அந்த பாட்டை தூக்கி அப்படியே வச்சு காரணம் வந்து அந்த பாட்டுடைய பீட்டு ஃபர்ஸ்ட். முதல்ல அந்த படத்தில் இருக்கிற வந்து மீதி பாடல்கள் எல்லா பாடல்களுமே எப்போனாலும் கேட்கலாம். உண்மை உண்மை. அதோட ஸ்பெஷாலிட்டி, அதுக்கு அந்த முக்கியத்துவம் கிடைக்கிறதுக்கான காரணம் இளையராஜா. உண்மை. இப்போ வந்து 2K கிட்ஸ்ட்ட வந்து சொன்னோன்னா, அந்த படம் பேர சொன்னோன்னா விக்ரம் அப்படின்னு சொன்னோன்னா, பிக் பாஸ் அங்கிள் நடிச்சிருப்பாங்களே அந்த படமா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ பிக் பாஸ் அங்கிளே மாறிட்டாங்க. விக்ரம் வந்து நீங்கள் போன நம்ம பழைய பாட்டில் நீங்கள் அந்த பாடும்போது விக்ரம் அப்படின்னு ஒரு அந்த ரோபோ டோன்லேயே சொன்னீங்க. அதே மாதிரி சொல்லுங்களேன் இன்ட்ரோ. விக்ரம் அப்படின்னு சொல்லி வரும். வெற்றி பெற்றவன் அப்படிங்கிற மாதிரி அழகாக இருக்கும். அந்த பாட்டில் பற்றி நம்ம பேசணும். இப்போ அதுவும் யூடியூப்பில் இருக்குது, ஃபேஸ்புக்கில் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ நம்ம பேச போகிற பாடல் வந்து ஏன் ஜோடி மஞ்சக்குருவி. ஸோ இந்த பாட்டை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி சில விஷயங்களை சொல்லணும். மே 29, 1986 ரிலீஸ் ஆன இந்த படம் முதல்ல மணிரத்னம் தான் டைரக்ட் பண்ணணும்னு கமல் விரும்பியிருக்காரு. ஏன்னா வந்து மணிரத்னம் வந்து அந்த மாதிரி படங்களுக்கு முன்னாடி பண்ணலை. ஆனால் அவருடைய நாலேஜ் இவருக்கு தெரியும். ஒரு சயின்டிஃபிக், ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், ஒரு ஃபிக்ஷன், இந்த மாதிரி கதை, சுஜாதா, ஸோ அவங்கலாம் அந்த நாலேஜ் வைஸாக சேர்ந்து பண்ணலாம்னு நினச்சிருக்காரு. நான் மணிரத்னம் இந்த மாதிரி பெரிய படத்தை ஹேண்டில் பண்ணாதனால மற்றவங்கலாம் தயக்கம் காட்டினால அவரை விட்டுட்டு ராஜசேகர் கிட்ட போய் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் படத்துக்கு தரத்துக்கு இணையான ஒரு படமா தமிழ் சினிமாவில் இல்லை அவங்க காமிச்சது எல்லாமே உண்மை. அவங்களோட பிளான் என்ன, இது ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி தான். அது ஹிட் ஆச்சுன்னா தொடர்ந்து ஜேம்ஸ் பாண்ட் சீரிஸ் மாதிரி பண்ணணும், இந்த விக்ரம்ங்கிற கேரக்டரை கண்டினியூ பண்ணணும் தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதுதான் பல வருஷம் கழிச்சு நனவாயிருக்கு. ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் வந்து எம்னு ஒரு கேரக்டர் வரும். அவங்க தான் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடிய ஹெட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் தான் இதில் வந்து சாரு ஹாசன் நடிச்சிருப்பாரு, நம்முடைய கமலஹாசனுடைய அண்ணன். இந்த படம் தான் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் முதல்ல கம்ப்யூட்டரை பயன்படுத்தி மியூசிக் வந்து பண்ண ஃபஸ்ட்டு படம். இந்த சிந்தசைசருங்கிற மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க டிஜிட்டலாக. இதுக்கப்புறம் தான் இளையராஜா ஆரம்பிச்சார். அப்புறமே அடுத்த வருஷம் புன்னகை மன்னன், அடுத்தடுத்த படங்கள் அதை வந்து தொடர்ந்தார். மணிரத்னத்தோட அக்னி நட்சத்திரம், நாயகன் எல்லாத்தையுமே அந்த கம்ப்யூட்டர் மியூசிக் வச்சு. அப்படி பார்க்கும்போது தமிழ் சினிமாவில் கம்ப்யூட்டர் பேஸ் மியூசிக் வந்த முதல் படம் விக்ரம் 1986. அது கமலஹாசனோட ட்ரெண்ட். கமல் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுமை என்ன இருக்குது அப்படிங்கிறத அங்கே பாலிவுட், ஹாலிவுட் எல்லா இடத்துலையும் பார்ப்பாரு. பார்த்துட்டு அது தமிழ் சினிமா கோலிவுட்டில் கொண்டு வந்து கொடுக்குறது நமக்கு நிறைய விஷயம் இன்னைக்கு தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் கமலஹாசன். உண்மை. ஸோ அவர் வந்து இப்போ சொன்ன மாதிரி ஏஐ டெக்னாலஜிக்காக மருதநாயகம் படத்தை எடுக்கணுங்க அமெரிக்கா போய் படிச்சுட்டு இருக்காரு. அது ஒரு விஷயம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் இந்த படத்தில் வந்து டிம்பிள் கபாடியாவை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. தமிழில் முதல் படம், அவங்களுக்கு ஓவராலாக 9வது படம். தமிழில் அவங்க நடித்த கடைசியான படமும் இந்த படம் தான். ஏன்னா அது சாகர் கடைசி படமா. ஆமாம், சாகருங்கிற ஒரு படத்தில் முன்னாடி ஹிந்தியில் பாலிவுட்டில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கமல் அவங்கள நடிச்சு மெகா ஹிட் ஆயிருக்கும். ஸோ அந்த காம்பினேஷன் வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாரு. டேரக்டராக ராஜசேகரை ஃபிக்ஸ் பண்ணாங்க. அவர் அதுக்கு முந்தின வருஷம் தம்பிக்கு அந்த ஒரு காக்கி சட்டை படம்லாம் எடுத்தாரு, படிக்காதவன். அந்த டீம் அப்படியே கொண்டு வந்தார். காக்கி சட்டையில் உள்ள வில்லன் சத்யராஜ், ஹீரோயின் அம்பிகா அப்படியே இந்த படத்துலேயும் வந்தாங்க. ஆனால் அம்பிகா வந்து ஷார்ட்டாக படத்தில் வருவாங்க, இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் லிசி, அதுக்கப்புறம் வந்து நம்முடைய டிம்பிள் கபாடியா. அதில் லிசிக்கு டப்பிங் பேசுனது ராதிகா. நான் கமல் ராதிகா வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நிறைய படம் நடிச்சிருக்காங்க. ஸோ ராதிகாவை தான் லிசிக்கு பேச வச்சாங்க. லிசி பிரீத்திங்கிற பேரில் இந்த படத்தில் அறிமுகமானாங்க. ஸோ இந்த படத்துடைய சவுண்ட் ட்ராக் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். வாலிப கவிஞர் வாலி எப்போவுமே அவருடைய அந்த இளமை வரிகளில் இருக்கும். அது இந்த படத்தில், இந்த பாடலில் ரொம்பவே தெரிஞ்சுது. இப்போ வரைக்கும் அந்த பாடல் பேசப்பட்டிருக்கிறதுக்கான ஒரு காரணம் இது. ஸோ அந்த சலாமியாங்கிற கற்பனை தேசத்தில் ஒரு அரண்மனையில் நடக்கிற ஒரு கதை. ஸோ ஒரு அரண்மனை, ஒரு இஸ்லாமிய நாடு, அங்கே அரண்மனை எப்படி அந்த என்னென்ன அந்த பாட்டில் அரண்மனை அப்படின்னாலே அது ஒரு விதமான கிளாசிக்கல் டான்ஸு, யாழெல்லாம் வச்சு அந்த காலத்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சு தான் வரும்னு நம்ம எதிர்பார்த்துருப்போம். லேட்டஸ்ட்டாக கூட அந்த மாதிரி படங்கள்ல வந்துருக்குது. ஆனால் இந்த படத்தில் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா உல்டாவா ஒரு டப்பாங்குத்து டோன் அந்த பாட்டை போட்டிருப்பாங்க. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த பாட்டில் என்ன சொல்லணும் அப்படின்னா எஸ்பிபியோடைய மாடுலேஷன். உண்மை. அதுவும் குறிப்பாக ஜனகராஜ் வந்து அவங்க வந்து ஒரு ஆண் பெண் கலந்த கேரக்டரில் அவங்க நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில். துபாஷியாங்கிற இதில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லக்கூடியதில் அவங்க ஒரு போர்ஷன் பாடியிருப்பாங்க. அதுக்கு எஸ்பிபி தனியாக ஒரு மாடுலேஷன் பயன்படுத்திருப்பாங்க. அப்போ கமல்ஹாசனுக்கு பாடும்போது அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு கம்பீரமாக இருக்கும், ஒரு காமெடியாக இருக்கும். அந்த ரெண்டு விதமான விஷயங்கள் பயன்படுத்தியிருப்பாங்க. வரிகள்லையுமே வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்கும். இந்த பாடலை கேட்கக்கூடிய எல்லாரையுமே ஆட வைக்கிற மாதிரி ஒரு டோனில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு கலைக்குழு அங்கே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து அந்த படத்தை இது பண்ணியிருப்பாங்க. அப்போ நேட்டிவிட்டியை டச் பண்ணுற மாதிரி இருக்கும். உண்மை உண்மை. ஸோ கதைப்படி
ராஜஸ்தானில் ஷூட் செய்யப்பட்டாலும் அது ஏதோ ஒரு நாடுங்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அப்புறம் அந்த சலாமியா தேசத்தில் போய் நம்முடைய தமிழ் பாரம்பரியமான கிராமிய கலையில் ஒரு டான்ஸ் போட்டு வந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அந்த படத்தில் வந்து ஒரு மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய படத்தில் வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுறதுக்கு தேட்டரில் டிக்கெட்லாம் கிழிச்சு போடுறதுக்கான ஒரு பாடல். பார்த்தீங்கன்னா அந்த சலாமியா நாட்டை வச்சு தேவா ஒரு பாட்டு எடுத்துட்டாரு. கொஞ்சம் லேசா பார்த்து சலாமியா நம்ம சலாமியாக்கு போகிறோம். ஆமாம் ஆமாம், அது வந்து தேவாவே சொல்லியிருக்காரு. அவர் நிறைய அந்த கானா பாடல்கள் எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய பெயர்கள், அவருடைய பழைய காதல் பெயர்கள்லாம் கூட பயன்படுத்துறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம். இப்போ இந்த விக்ரம் 1996 படத்துலேருந்து நாம் வந்து அந்த ஏன் ஜோடி மஞ்சக்குருவி அந்த பாடல், அதை பற்றி நம்ம நிச்சயமாக வந்து இந்த இப்போ நிறைய விஷயங்களை வந்து சொல்லி ஆகணும். அவர் அம்ஜத் கான் வந்து ஒரு மொழி பேசுவார். ஆரம்பத்தில் அவர் தான் பாட்டை ஸ்டார்ட் பண்ணி விடுவார். முதல்ல இட்ஸ் சிக் சக்கு சிக் சக்கு சிக் சக்கு சிக் சக்குன்னு ஒரு மியூசிக் வரும். ஆமாம், கமல் உருவாக்கின அந்த மொழி பாகுபலியில் கூட அந்த மொழியில் வந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் தான் இருக்கும். இந்த படத்தில் அந்த மொழியில் ஒரு பாட்டுமே வந்து ஸ்பெஷாலிட்டினா அம்ஜத் கான் நமக்கு பண்ணி கொடுத்த, கமல் பண்ணி கொடுத்த ஸ்பெஷாலிட்டினா நம்ம இஷ்டத்துக்கு பாடிக்கலாம். ஆமாம் ஆமாம், உண்மை உண்மை உண்மை. வரிகளை வந்து மாற்றிடக்கூடாது. தவிர இந்த இன்ட்ரோ போர்ஷன் வந்து நம்ம எப்படி மாற்றிக்கிட்டாலும் அதுக்கு பொருத்தமாகும். பட் அதில் கூட அவங்க நிறைய விஷயங்கள் மேட்சிங்காக தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த படம் வந்து அந்த பீரியடில் வந்து பயங்கர ஹிட்டு ஆகலாட்டா கூட ஓரளவுக்கு டீசென்ட் வசூல் கிடைச்சது. நம்பர் ஆஃப் டேஸ்ல வந்து ஏன்னா அந்த அக்செப்டன்ஸ் இல்லை. பொதுவாக கமல்ஹாசன் அவங்களுடைய படத்தை பார்த்தீங்கன்னா புதுமையை புகுத்தும் போது அந்த அக்செப்டன்ஸ் வந்து நம்ம ஆடியன்ஸுக்கு இல்லாத மாதிரி புரியலன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஸோ அந்த படம் வந்து ஒரு நல்ல வணிக ரீதியாக ஒரு நல்ல படம். ஆனாலும் கூட கமல்ஹாசன் என்ன பண்ணிட்டார், முதல் நாள் வசூலை யூனிசெஃப்க்கு வந்து கொடுத்துருக்காரு. குழந்தைகளுடைய நலநிதிக்காக யூனிசெஃப்க்கு கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த தொடக்கி வச்சிருக்காரு. அவர் எப்பவுமே அந்த விஷயங்கள் தான தர்மங்கள்லாம் நிறைய பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் தமிழ் சினிமாவில் ஆரம்பிச்ச ஒரு உண்மை எல்லாம் பண்றதுக்கான ஒரு அத்தியாயத்தை ஆரம்பித்து வச்சது அவர்னு கூட சொல்லலாம். இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷனில் நிறைய டேரக்டர்ஸ் அப்புறம் சினிமாக்கள் வந்து நிறைய முயற்சிகள் எடுத்து பார்த்தாங்க. இந்திய அளவில் பெரும் முயற்சிகள் நடந்துச்சு. குறிப்பாக லோகேஷ் கனகராஜ் எடுத்த விக்ரம் படத்தில் வந்து இந்த படத்துலேருந்து நிறைய விஷயத்தை அப்படியே பண்ணியிருப்பார். அந்த சத்யராஜ் கேரக்டர் தான் இங்கே விஜய் சேதுபதி கேரக்டர். அந்த கண்ணாடியை கூட அப்படியே வச்சிருப்பாரு. நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணியிருப்பாரு. அக்னிபுத்திரன் தான் பேர் வச்சிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வரைக்கும் படங்களில் கையாளப்பட்டிருக்க ஒரு விஷயம். ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக மக்களை உண்மையிலே இப்படி ஒரு நாடு இருக்குன்னு நம்ப வைக்கிற மாதிரி. நான் அப்போ இந்த அளவுக்கு சோஷியல் மீடியாலாம் கிடையாது. எலி கோயில் ராஜஸ்தான்ல இருக்குன்னு தெரியாது. ஏதோ ஒரு நாடு உண்மையிலே இருக்குங்கிற மாதிரி அதை வந்து தத்ரூபமா. அவர் கமல்ஹாசன் வந்து சத்யராஜ் வந்து விக்ரம்னு கூப்பிட்டு நீங்க கூப்பிட்டீங்களா விக்ரம் அந்த மாதிரி அந்த அவர் வந்து நல்லா கூப்பிட்டுருப்பாரு. விக்ரம் அப்படின்னு கமல்ஹாசனை கிண்டல் பண்ணி அந்த ஃபைட் நேரத்தில் கூப்பிட்டுருப்பாரு. அதுவும் நல்லா இருக்கும். ரசிக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு காட்சிகளும். சரி, இப்போ பாடலை பாடிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அது தொடக்க வரியை வந்து அந்த பாடலுடைய தொடக்கம் வந்து அந்த நம்ம சொன்ன மாதிரி. ஸோ இப்போ அந்த பாடலுக்குள்ளே போகலாம். இது வந்து சூப்பராக ஒரு காம்பினேஷன். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து கேஎஸ் சித்ராவோடையும் அவருடைய சகோதரி எஸ்பி சைலஜாவோடையும் சேர்ந்து பாடின பாடல். ஸோ இவங்க அண்ணன் தங்கை ஜோடி பாடல் பாடினது வந்து ரொம்ப ரேராக இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் இந்த ஜோடி மட்டும் தான் பாடியிருப்பாங்க. ஸோ அது ஒரு சிறப்பு. வாலியோட வரிகளில் இளையராஜாவோட இசையில் அந்த பாடல் முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு புரியாத பாஷையில் இருந்த அந்த வரிகள். ஆமாம். ஸோ வழக்கமாக வந்து ஒன்று ட்ரம்ஸில் இசைப்பீங்க, இல்லைன்னா அந்த ஆப்பில் போடுவீங்க. இந்த தடவை ட்ரம்ஸ் அண்ட் ஆப் ரெண்டு இணைஞ்ச ஒரு மியூசிக்காக ஒரு முயற்சி. ஓகே, கமான். Biscottori, miscottoria, haspatomi, maspatomiya, plimpachomiya, ho ho, dukkachamiya, ho ho, plimpachomiya, ho ho, dukkachamiya, ho ho, upar, upapar, holya, igarakar, hukkatami, shomi, bami, bikkotami, biscottori, miscottoria, haspatomi, maspatomiya. ஏன் ஜோடி மஞ்சக்குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி ஆட்டம் போடடி ஏ பாட்டு பாடடி ஏ ஆட்டம் போடடி ஏ பாட்டு பாடடி சூடான பொட்டல் காடு ஜோராக கத்திப்பாடு ஒன்னப்பாரு என்னப்பாரு பொண்ண போல மின்னும் பாரு ஏன் ஜோடி மஞ்சக்குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி. கரகாட்டம் கள்ளப்பாட்டு ஜதி போட்டு வில்லு பாட்டு சுதி போட்டு பாட்டு படிப்பேன். ஆட்டம் ஜல்லிக்கட்டு ஜலம் பார்த்து மல்லுக்கட்டு ஜலம் பார்த்து சொல்லி தட்டுவேன். பூ போட்ட மெத்த போடு நீ போடு சக்க போடு காய வைக்க பாரு
பாரு கண்ண பாரு பொண்ண போல சின்ன தேர் ஏன் ஜோடி மஞ்ச குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி ஆட்டம் போடடி ஓ பாட்டு பாடடி ஓ ஆட்டம் போடடி ஓ பாட்டு பாடடி ஓ சூடான பொட்டல் காடு ஜோராக கத்திப்பாடு ஒன்ன பாரு முன்ன பாரு பொண்ண போல மின்னும் பாரு ஏன் ஜோடி மஞ்ச குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி. பலி 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 பொலி 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 ராகம் பொலி பொலி தாளம் பொலி பொலி ராகம் பொலி பொலி தாளம் ஏறு பிடிச்சா சோறு கொடுக்கும் ஊரு அது அடி நீர் பிடிக்க காசு கொடுக்கும் ஊரு இது. அடி ஏறு பிடிச்சா சோறு கொடுக்கும் ஊரு அது அடி நீர் பிடிக்க காசு கொடுக்கும் ஊரு இது. பூவே பொன்னார பூவே போ போ பூவே உள்ளாடும் தேனே ஓ ஓ தேனும் செவ்வாயில் தானே ஓ ஓ கேட்டால் தந்தேனே நானே முத்தத்தால் கோர்த்து மொத்தமாய் சேர்த்து தரவா வரவா. ரஷியா நோய் நோய் பசியா நோய் ரஷியா பசியா 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 அடித்தாலும் இருந்தா நேரில் வந்து நீர் கொடு அட ஆசை இருந்தா தேரில வந்து மாலையிடு தாகம் இருந்தா நேரில் வந்து நீர் கொடு அட ஆசை இருந்தா தேரில வந்து மாலையிடு 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 ஏன் ஜோடி மஞ்ச குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி ஆட்டம் போடடி பாட்டு பாடடி ஓ ஆட்டம் போடடி ஓ பாட்டு பாடடி சூடான பொட்டல் காடு ஜோராக கத்திப்பாடு ஒன்ன பாரு போல மின்னும் பாரு ஏன் ஜோடி மஞ்ச குருவி லா 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 சா லா 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 சா லா 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 லா. அருமை அருமை அருமை. இந்த பாடல் வந்து அவ்வளோ உற்சாகமாக இருக்கும். ஸோ நாங்கள் அதை பாட முயற்சித்திருக்கோம் வழக்கம் போலவே. அதுவும் முழுசா முதல்ல ஒரு ஃபுல் பாட்டு முயற்சி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாடலை நீங்களும் வந்து நல்லா கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த பாடல் கேட்கும் போது அப்படி ஒரு ஆட்டம் போடும். இந்த மாதிரி மழை நேரத்தில் நல்லா சூடாக ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு வச்சுட்டு நல்லா காஃபி டீலாம் குடிச்சிட்டு அப்படியே இந்த பாட்டை போட்டு ஆடினீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். எங்களுக்கும் கேமராமேனுக்கும் உண்டா? உண்டு உண்டு நிச்சயம் உண்டு உண்டு உண்டு. இசை அப்படிங்கிறது வந்து வடிவேலு படத்தில் மாதிரி தான் எல்லா பக்கமும் இருக்குது. பாடுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அதை கேட்கணுமா வேண்டாமாங்கிறது மற்றவங்க முடிவு பண்ணட்டும். ஆனால் நீங்கள் பாட்டு பாடி நீங்கள் உங்கள் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டீங்க. அவங்களும் கேட்கணுமா வேண்டாமாங்கிறது அவங்க உரிமை, அதை அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஆமாம் நான் வந்து நான் பாடினதை சொல்லலை. இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் யூடியூப்ல இந்த பாட்டை போட்டு அவங்க பாட்டு பாடி ஆடுவாங்கல்ல, அதை நான் சொன்னேன். ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு பாட்டு சொல்லும் செய்தி நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் எம்பியா சங்கர். பாய்.